ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஈஸியான மெத்தடில் மாங்காய் தொக்கு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் 2 பெரிய மாங்காவை எடுத்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன கடாயில் 3 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு எந்த அளவுக்கு போடுறோமோ அதில் பாதி வெந்தயம், அதாவது 1½ ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். நல்லா இதை பொன்னிறம் ஆகும் மாதிரி வறுத்துக்கணும். கைவிடாமல் வறுத்துக்கங்க, தீய விடக்கூடாது. நல்லா கடுகு வெடித்து வரணும். இந்த மாதிரி வெடித்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமானதுக்கப்புறம் இதை ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கங்க. இப்போ அதே கடாயில் 2 கைப்பிடி அளவு உப்பு போட்டிருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 10 பூண்டு அதையும் இடித்து வச்சுருக்கேன். இப்போ துருவி வச்ச மாங்காய் கூட 1/4 கப் அளவு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம பொடிச்சு வச்சிருந்த உப்பு, அதே மாதிரி கடுகு வெந்தயம் அரைச்ச தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. இதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே தனியாக வச்சுடுங்க. இப்போது ஒரு பெரிய கடாயில் நல்லா ஒரு 3 குழிக்கரண்டி அளவு எண்ணெயை விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த எண்ணெய் சூடோடு இருக்கும் பொழுதே அது கூடவே நான் 4 காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கூடவே 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு அதையும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. அந்த சூட்லேயே இதெல்லாம் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 2 சிட்டிகை பெருங்காயம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த தாளிப்பை எடுத்துகிட்டு ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருக்க அந்த மாங்காய் தொக்கு கூட அப்படியே இந்த தாளிப்பை மேலே ஊற்றி நல்லா கலந்து விட்டுடணும். இந்த மாதிரி கலந்து விடுங்க. அவ்வளோதான், ஈஸியான மெத்தடில் மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதை ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுட்டு 3 மாதம் கூட கெடாமல் வச்சுக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நான் உங்கள் நிழல். நீங்கள் பார்த்தது எல்லாமே ரியல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.